இன்றைக்கி நாங்கள் வச்ச மீன் குழம்ப உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். வீடியோ பாருங்கள். சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடி வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதில் 2 தக்காளியும் வெட்டி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயிலே வெந்த பிறகு அது நிறம் மாறும். மாறின பிறகு நாங்கள் ஊற வச்சுருந்த கொடம்புளி இந்த புளியை தண்ணியோடு அது உள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொதிக்க விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிருக்கும். அதுக்கப்புறமா கழுவி வச்ச மீனையும் போட்டு திரும்ப ஒரு கிண்டு கிண்டி கரண்டியை வச்சு ஒரு கிண்டு கிண்டி மூடி அதில் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ருசியான மணமான ஒரு மீன் குழம்பு. இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற தேவையே இல்லை, அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ டு மை ஆல்.